வணக்கம். இப்பதிவில் உயிரக்கினி பற்றி காண்போம். உயிரக்கினிக்கான வேறு பெயர்கள்: உயிரணல், சீவாக்கினி, கொக்கியனல். உயிரக்கினி ஆதாரமான அழல் உஷ்ணமாச்சு, அணுகி வந்த பலபிணிக்கு இரையும் ஆச்சு, பூதாதி தங்களுக்கு துணைவன் ஆச்சு, பொருந்தியதோர் தசவாய்வுக்கு அன்னையும் ஆச்சு, சூதான கருவிகளுக்கு பிதாவும் ஆச்சு, சூட்சமுள்ள பிராணனின் இருப்பிடமும் ஆச்சு, வாதாதி உடலுயிர்க்கு விளக்கும் ஆச்சு, மகத்தான அக்கினியார் சுரமும் ஆச்சே. ஆதாரமான அழல் உஷ்ணமாச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வாதாதி முத்தோடங்கள், அப்புறம் 7 உடற்தாதுக்கள், மலாதிகள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு, தசவாயுக்கள், தச நாடிகள், இவை எல்லாமே ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட நம்ம உடல் நல்ல நிலையில் இருக்கிறதுக்குரிய அந்த அளவில் இருக்கக்கூடிய அழல் தான் உயிரணல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது சுருங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்தூல சூட்சம பஞ்சபூதமாகிய உடல் உயிர் சேர்ந்திருக்கப்பட்ட தேகத்தை நல்நிலையில் வைத்திருக்கப்பட்ட அந்த அழல் தான் உயிரணல் அல்லது உயிரக்கினி அல்லது சீவாக்கினி அப்படின்னு சொல்கிறாங்க. அணுகி வந்த பலபிணிக்கு இரையும் ஆச்சே. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடலில் அமைந்துள்ள இந்த வாதாதி முத்தோடங்களை அனுசரித்து வருகின்ற நோய்கள் பலவற்றிற்கும் தலைமை உடையது எதுனா சுரம். அதனால தான் இதை பலபிணிக்கும் இறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சுரமின்றி புலப்படும் நோய்களும் உண்டு. சுரம் வர நோய்களும் உண்டு, சுரம் இல்லாத வரக்கூடிய நோய்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூதாதி தங்களுக்கு துணைவனாச்சு. மனம், புத்தி, அகங்காரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அந்த கரணங்களோட ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படிங்கிற தன்மாத்திரை 5ம் கூடிய புரியட்ட காயம் அப்படிங்கிற இந்த 8க்கும் உயிரணல் துணைவனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருந்தியதோர் தசவாய்வுக்கு அன்னையும் ஆச்சு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடலில் பொருந்தி இருக்கக்கூடிய வாயு ஒன்றை 5ஆகவும் அவற்றிற்கு அணுகுமான உபவாயுக்கள் 5 அப்படின்னு பிரித்து தோற்றுவித்து அன்னை போல் பாதுகாப்பது உயிரணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூதான கருவிகளுக்கு பிதாவும் ஆச்சு. அப்படின்னா என்னன்னா, சூதாடுகின்ற சொக்கட்டான் காயை அடிக்கடி நிலை மாறுதல் மாதிரி மாறுகின்ற நலக்கருவிகள், அதாவது வலி, அழல், ஐயம், இது 3ல் ஏதாச்சும் ஏற்பட்டாலோ அல்லது நவத்வாரங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஏற்பட்டுறது, அதாவது உயிர்ப்புக்கு சாதாரணமான மற்ற கருவிகள் அதோட தொழில்களை புரியறதுக்கு உயிரினல் ஒரு தந்தை மாதிரி ஆதாரமாக இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சூட்சமுள்ள பிராணனின் இருப்பிடமும் ஆச்சு. அப்படின்னா நுண் உருவமாகிய பிராணன் அப்படிங்கிற உயிர் தங்கி இருப்பதற்கு உயிரணல் தான் முக்கிய காரணமாக இருக்குது, அதாவது இருப்பிடம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாதாதி உடல் உயிர்க்கு விளக்கும் ஆச்சு. அப்படின்னா இப்போ புறப்பொருள்களை ஒரு விளக்கு வெளிச்சத்தை கொண்டு நம்ம அறிகிற மாதிரி உயிர் உடலை விட்டு நீங்கும் அப்படிங்கிறத அறியறதுக்கு உயிரணல் தான் ஒரு விளக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகத்தான அக்கினியார் சுரமும் ஆச்சே. இந்த உயிரணல் அதோட நிலை விட்டு மாறி புறநிலை புறங்களில் பரவுச்சு அப்படின்னா அது சுரம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. உயிரணல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அழல் அப்படிங்கிற பித்த நாடியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.